அத்தியாயம் 7. காலை உணவு முடிந்ததும் அத்தை சொன்ன வேலைகளை எல்லாம் செய்து கொடுத்தபடி இருந்தாள் வித்யா. மதியம் வரை எந்த பேச்சுவார்த்தையும் இன்றி சென்றது. மதிய உணவிற்கு சந்துரு வருவான் என்று எதிர்பார்த்திருக்க ஒரு பையன் வந்து உணவை எடுத்துச் சென்றான். அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் தங்கள் அறைக்கு சென்று பெட்டியில் இருந்த துணிகளை எல்லாம் எடுத்து அலமாரியில் அடுக்க ஆரம்பித்தாள். மனதிற்குள்ளோ ஒரு ஃபோன் செஞ்சு பேசக்கூட மாட்டேங்குது பக்கி என்று அவனை தாளித்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் எல்லாவற்றையும் அடுக்கி வைத்தவள் நாமே ஏன் ஃபோன் செய்து பேசக்கூடாது என்று யோசித்து அவனை அழைத்தாள். நீண்ட நேரம் அடித்து ஓய்ந்து மீண்டும் மீண்டும் அழைத்த பின்னர், ஹலோ, யார் நீங்கள், என்ன வேணும் என்று கேட்டான். அதில் அதிர்ந்து போய் பட்டென்று உடனே ஃபோனை கட் செய்து விட்டாள். தன்னுடைய ஃபோன் நம்பர் கூட தெரியாதா அவனுக்கு? என்ன மனிதன் இவன்! தாலியை கட்டி தாம்பத்தியம் நடத்திவிட்டால் கணவனாகிவிட முடியுமா? மனைவியை பற்றி சிறிய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூட முயலாதவனை என்னவென்று சொல்வது? மனம் வெறுமையை நோக்கி பயணித்தது. நாம் என்ன பழங்காலத்தில் இருக்கிறோம்? இன்று பெண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்தே தான் திருமணத்திற்கான அனைத்தையும் தீர்மானிக்கின்றனர். ஆனால் இவனோ மனைவியின் ஃபோன் நம்பரை கூட அறிந்து கொள்ளவில்லை. மனதில் எழுந்த எரிச்சலுடன் படுத்திருந்த அவளை வெளியில் கேட்ட பேச்சு குரல் கலைத்தது. மஞ்சு வந்துவிட்டால் போல என்று எண்ணிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். அங்கே பேகை தூக்கி சோஃபாவில் ஒரு மூலையில் போட்டுவிட்டு அமர்ந்திருந்தவளை பார்த்து லேசாக புன்னகைத்தாள். அவளோ வித்யாவை கண்டுகொள்ளாது, மா செம்ம தலைவலி, சீக்கிரம் காபி போட்டு கொடுங்க என்று கத்தினாள். தன்னை கண்டுகொள்ளாததிலேயே மனம் சுணங்கினாலும் நான் போட்டுட்டு வரவா என்று தானாக பேச்சு கொடுத்தாள். அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நான் உங்ககிட்ட கேட்கலையே என்று சொல்லி திருப்பிக் கொண்டாள். அதில் கடுப்பான வித்யா, இவகிட்ட பேச்சு கொடுத்த என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும் என்று எண்ணிக்கொண்டு அறைக்குள் சென்று விட்டாள். அதன் பின்னர் ஹாலில் மெல்லிய குரலில் தாயும் மகளும் பேசும் பேச்சு குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. கையில் ஒரு புத்தகத்துடன் அமர்ந்து கொண்டவள் மறந்தும் அங்கே எட்டி பார்க்கவில்லை. சுமார் 5:30 மணி அளவில், வித்யா, இன்னும் அறைக்குள்ளேயே ஏன் அடைஞ்சு கிடக்கிற? விளக்கேற்றுற நேரம் ஆச்சு என்று அழைத்தார் கார்த்திகா. முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே வந்தவளை பார்த்து, இனிமே பகல் நேரத்தில் ரூமுக்குள்ளே போகாத, படுக்க போகும்போது மட்டும் போ என்று கூறிவிட்டு பூஜை அறைக்கு சென்றார். அவர் சொன்னதை கேட்டு அதிர்ந்தவள், இதனடா இந்த அம்மா ஓவர் ரூல்ஸாக போடுது, இப்படியே போச்சுன்னா தாங்காது என்று யோசித்து கொண்டு விளக்கேற்றினாள். சுகுமாரன் மனைவி கொடுத்த காஃபியை அருந்துவிட்டு தோட்டத்தில் வாக்கிங் போய் கொண்டிருந்தார். மாமியார் ஒரு சீரியலை போட்டுக்கொண்டு டிவியின் முன்னே அமர்ந்துவிட வித்யாவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் சோஃபாவில் அமர்ந்தாள். 1.5 மணி நேரம் மாமியார் பார்க்கும் சீரியலை தலைவிதியே என்று பார்த்து கொண்டிருந்தவளுக்கு தலைவலியே வந்தது. 7:30 மணி அளவில் அவளிடம் திரும்பியவர், நைட்டுக்கு சப்பாத்தி போட்டுக்கலாம், மாவு நான் பிசைஞ்சு வச்சிட்டேன், நீ குருமா பண்ணி சப்பாத்தி போட்டுடு என்றார். சமைக்க தெரியும் என்றாலும் சப்பாத்தியை ரவுண்டாக போட தெரியாது அவளுக்கு. அதனால் தயங்கியபடியே, அத்தை, குருமா நான் செஞ்சிட்றேன், சப்பாத்தி நீங்கள் போட முடியுமா, எனக்கு ரவுண்டாக வராது என்றாள். அவளை ஒரு மாதிரியாக பார்த்து, என்ன வளர்த்து வச்சுருக்காங்க உங்கள் வீட்டில், ஒரு சப்பாத்தி கூடவா போட தெரியாது என்றார் கோபமாக. அவர் தங்கள் வீட்டை பற்றி பேசியதும் அதுவரை மனதில் பொங்கிக் கொண்டிருந்த எரிச்சல் எல்லாம் சேர்ந்து, மஞ்சுவை ஹெல்ப்புக்கு அனுப்புங்க அத்தை, அவள் சப்பாத்தி போடட்டும், நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து தானே வளர்த்துருப்பீங்க என்றபடி சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். இதை சற்றும் எதிர்பார்க்காதவர் முகமெல்லாம் சிவந்து போக மூச்சு மேலும் கீழும் ஏற எழுந்து நின்றார். அப்பொழுது அனைத்தையும் கேட்டபடி உள்ளே வந்து நின்ற சுகுமாரன் உள்ளுக்குள் சபாஷ், சரியான போட்டி என்று சொல்லிக்கொண்டார். டிவியை அணைத்துவிட்டு வேகமாக சமையல் அறைக்கு சென்றவர், தள்ளு, நீ எதுவும் செய்ய வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன் என்றார். காய் வெட்டி கொண்டிருந்தவள், வேண்டாந்த, மஞ்சுவை அனுப்புங்க போதும், நீங்கள் போய் டிவி பாருங்க என்று மேலும் வெறுப்பேற்றியதோடு அல்லாமல் நேரே மஞ்சுவின் அறைக்கு சென்று மஞ்சு மஞ்சு என்று அழைத்து விட்டாள். அவள் திறக்காது இருக்கவே கதவையும் தட்டிவிட சமையல் அறையிலிருந்து வேகமாக கார்த்திகா வரவும் மஞ்சு கோபத்தோடு கதவை திறக்கவும் சரியாக இருந்தது. வெளியில் நின்ற வித்யாவை பார்த்து, என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க என்று கத்தினாள். அவளது கோபத்தையோ பேச்சையோ கண்டுகொள்ளாமல்,
அத்தை சப்பாத்தி போட சொன்னாங்க, எனக்கு போட வராது, அதுதான் ஒன்றை போட சொல்லலாம்னு என்று இழுத்தாள். வாட், சப்பாத்தியா என்றவள் அன்னையை பார்த்து, என்னம்மா அது, என்ன போய் சப்பாத்தி போட சொல்கிறாங்க என்று முறைத்தாள். நீ போ பாப்பா என்று சமாதானப்படுத்தியவள் அவள் அரைக்கதவை சாத்தும் வரை இருந்துவிட்டு வித்யாவிடம் திரும்பி, அவளை தலைவலின்னு படுத்திருக்கா, அவளை போய் கூப்பிடுற என்று கடிந்து கொண்டே சமையலறைக்கு சென்றார். அவளோ அதே இடத்தில் நின்றபடி, அத்தை படுக்கிற நேரம் மட்டும்தான் ரூமுக்குள்ளே போகணும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் மஞ்சு என்று முடிக்கும் முன்னே, வேலையை விட்டுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க, வந்து குருமாவை செஞ்சு முடி என்றார் பல்லை கடித்து கொண்டு. இவற்றையெல்லாம் கண்டு தனக்குள் சிரித்து கொண்டார் சுகுமாரன். மனைவியின் தோல்வியில் அவருக்கு அத்தனை சந்தோஷம், தன்னால் முடியாததை மருமகள் நடத்தி காட்டுவதைக் கண்டு அத்தனை உற்சாகம். 1 மணி நேரம் கழித்து மாமியாரும் மருமகளும் சமையலை முடித்து கொண்டு ஹாலிற்கு வந்தனர். கார்த்திகாவிற்கு பயங்கர எரிச்சல். அமைதியாக பெண்ணாக இருப்பாள் என்று எண்ணித்தான் அவளை மகனுக்கு திருமணம் முடித்தது. ஆனால் இவ்வளோ சாமர்த்தியமான ஆளாக இருப்பாள் போலிருக்கிறது. தன்னை மீறி ஒரு வார்த்தை பேச விடக்கூடாது, சந்துருவை வைத்துத்தான் இவளது வாயை அடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார். அதன் பின்னர் 1/2 மணி நேரம் எந்த கலவரமும் இன்றி டிவி திரையை வெறித்தபடியே சென்றது. வித்யாவின் மனமோ சந்துருவை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்ற யோசனையுடனே கழிந்தது. 8:30 மணி அளவில் மஞ்சுவின் அறைக்கதவு திறக்கப்பட வேகமாக வெளியில் வந்தவள், மா சாப்பாடு எடுத்து வைங்க என்றபடி டைனிங்கில் சென்றமர்ந்தாள். அவள் சொன்னதை கேட்டு வித்யா சோஃபாவை விட்டு எழுந்திருக்காமல் டிவியை பார்த்தபடியே இருந்தாள். கார்த்திகாவோ அவள் எழுந்து செல்வாள் என்று பார்த்திருக்க அவளோ அசையாது அமர்ந்திருந்தாள். வித்யா சாப்பாடு எடுத்து வை, மஞ்சு கூப்பிட்றா பார் என்றார். அப்பொழுதும் அசையாது, அத்தை அவ உங்களை கூப்பிட்டா என்றாள். அதை கேட்டு கடுப்பானவர், எழுந்து போய் எடுத்து வை வித்யா என்றார் அதட்டலாக. எதுவும் பேசாமல் சென்று அனைத்தையும் எடுத்து வைத்தாள். சுகுமாரனும் வந்துவிட இருவரையும் அமர வைத்து பரிமாற ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரும் உண்டு முடித்ததும் மருமகளுடன் உணவருந்த அமர்ந்தார் கார்த்திகா. காலையில் கூறியது போலவே அவருக்கும் அவளுக்கும் ஆளுக்கு 2 சப்பாத்திகள் மட்டுமே போட்டிருந்தார். அதை பார்த்ததுமே பசி பறந்து போயிற்று. வேறு வழியில்லாமல் சாப்பிட்டு விட்டு சந்துருவிற்கு மேஜை மேல் எடுத்து வைத்துவிட்டு சோஃபாவில் அமரப்போனவளை, நீ உன் ரூமுக்கு வேணா போ, அவனுக்கு நான் பரிமாறிக்கிறேன் என்றார். விட்டால் போதும் என்று அவசரமாக அறைக்குள் சென்று படுக்கையில் விழுந்தாள். திருமணமாகி 5 நாட்களே கடந்திருந்தது. அவர்களை விசாரிக்கக்கூட பக்கத்தினர் என்று அதிகம் பேர் வந்திருக்கவில்லை. பல காலமாக அங்கேயே வாழ்ந்தவர்களை சுற்றி எத்தனை நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு மிஞ்சி போனால் 10 குடும்பங்கள் கூட தேராது. அதிலும் அனைவருமே ஒட்டாது தள்ளியே இருந்தனர். 5 நாட்களே 20 ஆண்டுகள் ஆனது போல ஒருவித சலிப்பை கொடுத்தது. கார்த்திகாவின் அதிகாரம் ஒருவிதம் என்றால் மஞ்சுவின் நடவடிக்கை சுத்தமாக பிடிக்கவில்லை. மரியாதையின்றி நடக்கும் அவளது குணம் வித்யாவிற்கு பிடிக்காமல் போனது. திவ்யா மாதிரி தன்னுடன் நன்றாக பழகுவாள் என்ற எதிர்பார்ப்புடன் வந்தவளுக்கு அவளது பேச்சும் நடத்தையும் பிடிக்காமல் போனது. அதோடு அம்மா பிள்ளையாக இருக்கும் சந்துருவை எண்ணித்தான் அவளது கவலையே. சுய சிந்தனையே இல்லாது எல்லாவற்றிற்கும் அவரையே எதிர்பார்க்கும் அவனை எப்படி சரி செய்வது என்று புரியாமல் யோசித்து கொண்டிருந்தாள். 11 மணி வரை வெளியில் டிவியின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. 11 மணிக்கு கடையை சாற்றிவிட்டு வீட்டிற்கு வந்தான். வெளியில் கேட்கும் சப்தத்தை வைத்து அவன் வந்துவிட்டான் என்று புரிந்து கொண்டவள் எழுந்து போகவில்லை. அம்மாவோடையே பேசிக்கிட்டு இருக்கட்டும் என்று சலித்து கொண்டு படுத்து கிடந்தாள். அவனோ, மஞ்சு சாப்பிட்டாச்சா என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஆச்சுப்பா, அவளுக்கு தலைவலி, அதுதான் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருந்தா என்றார். வித்யா எங்கம்மா என்றான் மெல்லிய குரலில். தின்னுட்டு தூங்க போயாச்சு, என்ன வளர்த்துருக்காங்களோ, புருஷன் வருவானே அவனுக்கு பரிமாறுவோன்னு இல்லாமல் தூங்கியாச்சு என்று அழுத்து கொண்டார். அவர் பேசுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் படுத்திருந்தாள். மாமியார் சொல்வதற்கு அவன் ஏதாவது பேசுகிறானா என்று காதை தீட்டிக் கொண்டு கவனித்தாள். அவனோ எதுவும் பேசாது சாப்பிட்டு கொண்டிருந்தான். தனக்காக அவன் பேச மாட்டான் என்பதை புரிந்து கொண்டவளின் கண்கள் கனத்தது. கண்களை மூடி அப்படியே கிடந்தவளின் கண்ணோரம் கண்ணீர் துளிகள். ஹாலில் பேச்சுக்கள் அடங்கவில்லை. அம்மாவும் பிள்ளையும் மும்முரமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்திற்கு பிறகு அப்படி ஒரு அமைதி. கதவு தாழ் போடப்படும் சத்தம் கேட்டு எழாமல் உறங்குவதைப் போலவே இருந்தாள். சற்று நேரம் வரை அவன் ஆடையை மாற்றுவது, குளியலறைக்கு செல்வது போன்ற சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. பின்னர் விளக்கு அணைக்கப்படும் சத்தமும் கேட்டது.
மரக்கட்டை போல அப்படியே கிடந்தாள். அவள் அருகே படுத்தவனின் கரங்கள் இடைமீது அழுத்தமாக விழ அவனது மூச்சுக்காற்று பின்னங்கழுத்தை தீண்டியது. ஜில்லு, நான் வரத்துக்குள்ளே என்ன தூக்கம் என்று மெல்லிய குரலில் கேட்டு அவளது உறக்கத்தை கலைத்தான். அப்பொழுதும் அசையாது இருந்தவளை வலுக்கட்டாயமாக தன் பக்கம் திரும்பியவன், தூங்காத ஜில்லு என்றவனது இதழ்கள் முகமெங்கும் ஊர்வலம் போக பட்டென்று அவனை பிடித்து தள்ளிவிட்டு, எனக்கு தூக்கம் வருது என்று திருப்பிக் கொண்டாள். மெல்லிய சிரிப்புடன் வலுவாக தன் பக்கம் இழுத்து கொண்டவன், என் ஜில்லுக்கு அம்மா வீட்டிலேருந்து உடனே வந்தது கோவமா என்றபடி காதின் நுனியை லேசாக கடித்தான். அவன் நெஞ்சின் மீது கை வைத்து தள்ளியவள், ஆமான்னு சொன்னால் நாளைக்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்களா என்ன என்றாள் எரிச்சலாக. மீண்டும் அவளை தன் கைவளைவிற்குள் கொண்டு வந்தவன், நாளைக்கு முடியாது, ஆனால் அடுத்த மாதம் சென்னைக்கு போகலாண்டா, ஒரு வாரம் அங்கே போய் தங்கி இருந்துட்டு வருவோம் என்று அவனது மீசை அவளது கன்னங்களை உரசியது. அவன் அப்படி கூறியதும், பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க என்று விட்டாள். அவளின் கேலி புரியாது, யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் என்றான் அவளின் மூக்கின் மீது முத்தம் வைத்து. வேற யார்கிட்ட? உங்கள் அம்மா கிட்ட தான் என்று அவள் சொல்லி முடிக்கும்போது அவளின் பேச்சு புரிய பட்டென்று அவளை தள்ளிவிட்டவனின் விழிகள் சிவந்து போயிற்று. என்ன பேசுகிற? அவனது முகத்தை பார்த்து கோபத்தின் அளவை புரிந்து கொண்டவள் எதுவும் பேசாமல் இருந்தாள். அத்தனை கோபம் அவனுக்கு. உறுத்து விழித்தவன், அன்னைக்கே சொன்னேன், எங்கள் அம்மாவை பற்றியோ என் தங்கையை பற்றியோ பேசாமல் இருந்தால் நமக்குள்ளே பிரச்சனை வராதுன்னு. ஆமாம், நான் எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு தான் செய்வேன். அது உனக்கு பிடிக்கலன்னா நீ கிளம்பிடு என்று விட்டான். மழுக்கென்று அவளது கண்களில் கண்ணீர் தழும்பிவிட அவனை பார்த்தவளின் உணர்வுகள் மறத்து போயிருந்தது. அவளை ஒரு முறை முறைத்துவிட்டு சை என்று தலையணையை ஒரு தட்டு தட்டிவிட்டு முதுகை காட்டிக்கொண்டு படுத்தான். அவன் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அவளோ அவனது வார்த்தை ஏற்படுத்திய காயத்தில் சுருண்டு கிடந்தாள். சட்டென்று திரும்பியவன், அது எப்படி கல்யாணம் பண்ணி வரும்போதே பிரிக்கணும்னு நினச்சிக்கிட்டே வருவீங்களா? எங்கள் குடும்பம் ஆகாது, ஆனால் நான் மட்டும் வேணுமா என்று காய்ந்தான். வார்த்தை என்னும் தணலை அள்ளி அவள் தலைமேல் கொட்டி கொண்டு இருந்தான். அவளால் தாங்க இயலவில்லை. புதிதாக மனம் முடித்து வந்தவளின் மஞ்சள் கயிற்றின் ஈரம் காயும் முன் வார்த்தை என்னும் ஈட்டிகளை கொண்டு அவளது இதயத்தை குத்தி கிழித்து கொண்டிருந்தான். மூர்க்கமாக அவளை எழுப்பி அமர வைத்தவன், இங்கே பாரு, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் கடவுள். அவங்க எங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தவங்க. தன்னோட சந்தோஷம்னு எதையுமே அனுபவிச்சதில்லை. அனாவசியமாக ஒரு வார்த்தை வந்தது, நீ எனக்கு வேண்டாம்னு முடிவு செஞ்சிருவேன். அவங்க தான் எங்கள் குலதெய்வம் என்றான் ஆங்காரமாக. அவனது வார்த்தைகள் அவளை காயப்படுத்தும் நிலையை தாண்டி சென்று கொண்டிருக்க கண்களின் ஈரம் கூட காய்ந்து போனது. மனமோ பாறாங்கல்லை வைத்ததைப் போல அழுத்தமாக இருந்தது. திருமணத்திற்கு ஆதாரம் அன்பு. அந்த அன்பே கேள்விக்குறியாகும் போது இதயம் போர்க்களமானது.